என்னை பத்தி தெரிஞ்சுமா நீ அழுவுற? அழுவதப்பு. எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாட்டப்பு, நான் சூரியனை மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. ஐயோ, விக்கெட்ட மட்டும் தான்டா உடல வர எல்லா பாலையும் விட்டான்டா இவன். வயிறு எரியுது. இவனுங்களுக்கு என்ன ஆச்சு? இவனுங்களுக்கு உங்க மேல ஒரு ஐப்பு வச்சிருந்தா பைப் ஒத்திக்கி சொருவுறீங்களா நீங்க? ஜிடிஏ போட்டி எல்லாம் கலைக்கு அனுப்பிச்சு விடான்னு பார்த்தா இவங்க நம்மள ஒரே ஊரால நம்ம ஏரியால வந்து அடிக்கிறாங்க. யாரா இவனுங்க? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நாம் பார்க்க போகிறது சென்னை சூப்பர் கிங் விசஸ் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு மேட்ச் ஒன்று நடந்துச்சு பாருங்க. ஐயோ அந்த மாதிரி மேட்ச், அதை பற்றின ரிவ்யூ தான். சனிக்கிழமை 2 மேட்ச் நடந்துச்சுங்க. 2 மேட்சையும் சேர்த்து கிட்டத்தட்ட 900க்கு மேலே ரன் அடித்தாங்க. மேட்ச் சும்மா ஃபயராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மேட்ச் அதே மாதிரி ஃபயராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரே புகையாக தான் இருக்குது. ஆனால் சென்னை திரும்பி கம்பேக் கொடுத்துச்சு பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே. 2 மேட்ச் அதிரடி ஆடினாங்க. எனக்கு ஒரே ஷாக்காகி போச்சு. சுற்றி இருக்க சிஎஸ்கே பிளேயரே பார்க்குறாங்க, என்னடா இது நம்ம ஆடுற கேம் கிடையாது, ஏன் இந்த மாதிரிலாம் அதிரடி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் போட்டு அருமையான கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. வேற லெவலு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ ஒன்று சொல்கிறேங்க, சென்னையில் வெயில் அதிகமாக இருக்குன்ற கவலையே இதுக்கப்புறம் வேணாம். அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கும். சுற்றி மரண வேலையை சூப்பராக பார்க்குறாங்க. வேற லெவலு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு மேட்சா 263 அடிச்சாங்க, அதையும் சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தானுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு மேட்சா சொல்லுங்க. இன்னைக்கு நடந்துச்சு பாருங்க, இதுதான் மேட்ச். சனிக்கிழமை கேஎல் ராகுல் 150க்கு மேலே அடிச்சு ஒரு சாதனை. டார்கெட்டு பெரிய டார்கெட் வச்சு ஒரு சாதனை. அதையும் சேஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சாதனை. அதுக்கப்புறம் அடுத்த மேட்சில் சூரியவம்சி ஒரு 100 போட்டு அசத்தி விட்டாரு. இப்படி பல சாதனைகள் பண்ணாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணிச்சு பாருங்க. வேற லெவலு. மனசுக்கு அப்படி தோணல கண்ணு, நாயங்க சும்மா பேசுங்க. என்னங்க நம்பலையா நீங்க? சாதனையிலே இதுதான் சிறந்த சாதனை. இந்த மாதிரி சாதனை வேற யாராலும் பண்ண முடியாது. 2020 கிரிக்கெட்ல 10க்கு 10 ஓவர் டாட் பால் ஆடி சுத்தி மரணட முடியும்னா அது சிஎஸ்கேல மட்டும்தான் முடியும். அதுதான் சாதனையே. இறங்க சொல்ல தெரியாம சொல்லிட்டா விக்கெட்ட விட்டாத ஜீனு. விக்கெட்ட மட்டும் தான்டா உடல வர எல்லா பாலையும் விட்டான்டா இவன். வயிறு எரியுது. இப்பேற்பட்ட சாதனை என்ன காரணம், எப்படி நடந்துச்சுன்றது அப்படியே விளாவரியா சொல்றேன், வாங்க பாத்துருவோம். டாஸ் போட்டாங்க. யாருக்கு உழுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு உழுது. அவங்க உடனே நாங்கள் பேட்டிங் எடுக்கல, நாங்கள் பவுலிங் எடுக்கிறோம் முடிவு பண்ணாங்க. ருத்துராஜ் கேக்வாட்டு கேட்டாக்கா நாங்களே பேட்டிங் தான் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு ஒரு புது யூகத்தை நாங்கள் வகுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களோட பேட்டிங் ஸ்டைலை மட்டும் பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க பாருங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இவங்க பக்கா பிளான் பண்ணி தான் இறங்குறாங்கன்னு. என்ன அம்புட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சஞ்சு சாம்சனும் ருத்துராஜ் சும்மா அனல் பறக்கிற ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு வெயில்ல வராங்க. இங்க வரும்போதே நினைச்சிட்டேன், ஆஹா இன்னைக்கு டார்கெட் 230 இல்ல 265 அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா பார்க்க ஆரம்பிச்சோம். வந்துச்சு பாருங்க ஸ்கோரு. நினைச்சதொன்னு நடந்ததொன்னு. ஆரம்பத்தில் சஞ்சு சாம்சனும் ருத்துராஜ் ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. இந்த மாதிரி ஆடி ஏதோ ஒரு புது யுகத்தை வகுக்க போறாங்க. இந்த மாதிரி ஆட்டத்தை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்கடா அப்படின்றத காட்ட போறாங்கன்றத அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த வேலைக்காக வந்தாங்களோ அந்த வேலையை சஞ்சு சாம்சன் ஆரம்பத்திலே சிறப்பாக பார்த்தார். அருமையாக மரங்களை கொஞ்சமாக நட ஆரம்பித்தார். திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, நான் நட்ட வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு அந்த மனுச்சு அவுட் ஆகிட்டாரு. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே, அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். சரி விடுங்க, நம்ம சேட்டா தான் ஒரு 3 மேட்சா நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு மேட்ச் அப்படி இப்படி மிஸ் ஆகிறதான், அந்த மனுஷன் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் உருவில் பட்டேல் வந்தாருங்க. அந்த மனுஷன் பிரிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பந்து போரு, 2வது பந்து அவுட்டு. மின்னல்
இங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. 4 ஓவர் முடிவில் 25 ரன்னுக்கு 5 விக்கெட்டு. சென்னையோட பிளான்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அற்புதமா போயிட்டு இருக்கு. இப்போ லாங் ஷாட் வரைக்கும் மரத்தை நட்டாங்க. இப்போ அடுத்தது அதுக்கு மேல போகணும், அதுக்கான பிளானை பக்காவா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ருத்துராஜ் கெய்க்வாட் சென்னையை ஒரு பசுமையான இடமா மாற்றணும்னு முடிவு பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரத்தை நான் நடுறேன்னு சொல்லிட்டு அவரு மட்டும் நடுறாருங்க. மரம்னா சாதாரண மரம் கிடையாது, டிசைனான மரம். தேக்க மரம், அரச மரம், ஆலமரம், பூச மரம் சொல்லிட்டு மாத்துக்கட்டில் நடுறாருங்க. இதை பார்க்குறாரு நம்ம சப்ராஸ் கான். ஓகே, இந்த மனுஷன் என் வேலையும் சேர்த்து பார்க்குறான், அதனால் எனக்கு மரண வேலை கிடையாது, அதனால் நான் அவுட் ஆகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டெக் அவுட்டில் டப்புன்னு கிளம்பிட்டாரு. நம்ம ருத்துராஜ் தனி ஒரு மனிதனா சென்னையை பசுமையாக மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார் பாருங்க. அவரு கூட வந்து ஜோடி சேர்றாரு நம்ம பிராவிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிராவிஸ் ஒரு பக்கம் மரத்தை நடுறாரு. இப்படி பார்த்தா ருத்துராஜ் அவர் நிறைய நட்டு வச்சிருக்காரு, இருந்து நட்டுறாரு. இப்போ லாங் ஷாட்டு அப்படி இப்படி சுற்றி கவர் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்ட வராங்க, பவர் ஷாட்டு கிட்ட வராங்க, பாயிண்ட்டு கிட்ட வர்றாங்க மரத்தை நடுறதுக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நட்ட வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு பிராவிஸ் அவுட்டுங்க. 8 ஓவருக்கு 37 ரன்னு, 4 விக்கெட்டு. அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. நம்முடைய ஃபோக்கஸ் என்ன? சென்னையை பசுமையாக மாற்றணும், அதில் நான் குறியா இருப்பேன்னு சொல்லிட்டு ருத்துராஜ் மறுபடியும் நடுறாரு. இங்கிருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியுற நிலை எல்லாம் எங்களுக்கு தான். அதுக்கப்புறம் ருத்துராஜ் சிவம் தூபியாவும் சேர்ந்து மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஓகே, மரம் நட்ட வரைக்கும் போதும், இப்போதைக்கு சென்னை கொஞ்சம் பசுமையாக மாறி போச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு தண்ணியை ஊற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. 37 ஸ்கோரை 16 ஓவருக்கு 97 கொண்டு வந்துட்டாங்க. அட்டடா, என்னடா இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து போச்சா, இதெல்லாம் சரிபட்டு வராதே, நான் மரம் வேலைக்கு தானே வந்தேன், இப்போ எதுக்கு என்ன ஸ்கோர் அடிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவம் வந்த நம்ம சிவம் தூபி. நான் மரம் எதுவுமே நடவும் மாட்டேன், நான் இதுக்கப்புறம் விளையாடவும் மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் போட்டு அந்த மனுஷன் அவுட்டு. நம்ம ருத்துராஜ் பார்க்குறாரு, ஏன்டா இப்போ தாண்டா மரம் நடுற வேலையை உங்ககிட்ட கொடுத்தா, நீ எதுக்குடா டப்புன்னு அவுட் ஆகிட்ட, இப்போ நான் மறுபடியும் மரம் நடுறமாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் மரமே நடமாட்டேன் போங்களான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவும் ஓவர் டர்ன் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் நட்ட வரைக்கும் போதும், எல்லாம் காஞ்சி போய் கழகுது, இங்கே பாருங்கள் நான் தண்ணியை ஊற்றிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து டப்புன்னு 4-5 ஷாட் அடித்து 6 போகிறோமா நம்ம கண்ணில் காட்டினாங்க இங்கே. அதுக்கப்புறம் நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு அற்புதமான டெஸ்ட் மேட்ச் ஆடி ஒரு அற்புதமான அரைசரத்தை பூர்த்தி பண்ணுறாருங்க. ஸ்கோர்லாம் டாப் நாச்சு, வேற லெவலு. நீங்களாம் நினைக்கலாம், ஏன் ருத்துராஜை குறை சொல்கிறேன், அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இருந்தாலும் ஏன் ஸ்கோரே இந்த லெவலுக்கு வந்துச்சு, இல்லை அது கூட வந்திருக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த மனுஷன் ஃபஸ்ட்டே அவுட்டாக இருந்தாலே ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. சத்திய சோதனை. ஆனால் நான் ஒன்றே சொல்கிறேன், நம்ம ருத்துராஜ் ஆடின ஆட்டத்துக்கு அவர் கேப்டனா மட்டும் இல்லைன்னா மற்ற டீமில் 4 மேட்ச் கூட வச்சிருக்க மாட்டாங்க, இந்நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் இருக்கா, ஒன்றும் இல்லைடா. என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம ருத்துக்கு. நல்லா தான் ஆடுவார், இந்த சீசன் ஃபுல்லாக மனுஷனுக்கு பேட்டில் பந்தே படம் ஆடுது. பரவாயில்ல, இந்த மேட்ச்சில் ஒரு 50 கொடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் வர்ற மேட்ச்சில் நம்ம ருத்துராஜோட ஆட்டத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மரம் நட்டதெல்லாம் போக மீதி எல்லாத்தையும் கழிச்சு பெருக்கி கூட்டி பார்த்தாக்கா 20 ஓவருக்கு ஒரு 158 ரன் சேர்த்தாங்க. ஜிடிக்கு 158 159 அடிச்சா வின்னு. ஓகே, நம்ம பக்கம் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி பந்தை போட்டு சுருக்கி வாங்கிறான்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்டிங் பார்க்க ஆரம்பிச்சோம். என்னத்தை சொல்றது, எந்த பயனும் இல்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கில்லும் சுதர்சனும் வந்து தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப அற்புதமான பார்ட்னர்ஷிப், வேற லெவலில் பார்ட்னர்ஷிப். 6 ஓவருக்கு 60 அடிச்சாங்க. ஆனால் நம்ம டீம்ல அடிச்சாங்க பாருங்க 6 ஓவருக்கு 30. அப்பவே தெரிஞ்சு போச்சு, ஓகே மேட்ச் முடிஞ்சு போச்சுரா, இதுக்கப்புறம் எதுக்குடா பார்க்கறது. இருந்தாலும் இந்த சட்டையை போட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் ஆச்சு, ஏதோ ஒரு நம்பிக்கையில மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பாக்கு ஸ்கோர் சொல்லு. சரி, என்ன பெற்றப்பா. இதுக்கிடையில் நம்ம கில்லு நல்லா சூப்பரா அடிச்சிருந்தாரு, பிரிக்க போறாரு, இவங்க 2 பேரே மேட்சை முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம சஞ்சு சாம்சன் திடீர்னு டோனியா மாதிரி டப்புன்னு ஒரு ஸ்டெப்பிங் அடிச்சார் பாருங்க, அதனால கில் அவுட்டு.
அப்பாடா கில் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பட்லர் சுதர்சன் இவங்க 2 பேரும் தூக்கிட்டா போதும். ஜிடி மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்காங்க. மேட்சை நம்ம பக்கம் இழுத்துடலான்டான்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் மேட்ச் நம்ம பக்கம் திரும்பவே இல்லைங்க. எந்த பயனும் இல்ல. ஒரு பக்கம் நம்ம சுதர்சன் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்னா அவ்வளவு பிடிச்சி போச்சு. எல்லா மேட்ச்லயும் பிரிவின்னு பிரிப்பாரு. அதே மாதிரி இந்த மேட்சும் போட்டு பிரிவின்னு பிரிச்சு எடுத்தாருங்க. நான் இறங்கி அச்சாறு ஒரு அடி. ஆல்மோஸ்ட் சுதர்சன் மேட்ச் ஆல்மோஸ்ட் இல்ல முடிஞ்சே போச்சு. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சனா அவுட். இனி வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன எல்லாமே போச்சு. நல்லா சென்னை சூப்பர் கிங்ஸ்ட வகுன்னு வகுந்து கூறு போட்டு நல்லா பிரிச்சு வச்சு சாப்பிட்ற சமயத்துல அந்த மனுஷன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆனா எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பட்லர் ஒரு பினிஷிங் ஷாட்டை அடிச்சு முடிச்சு மேட்சையே முடிச்சிட்டாங்க. 16 ஓவருக்கு 162 அடிச்சு சரி ஓகே நீங்க மரண வேலையை பாருங்க, நாங்க போயிட்டு அடுத்த மேட்சை பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு சரன்னு கிளம்பிட்டாங்க. ஆனால் எது சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியல. சென்னை கம்பேக் கொடுத்துச்சு பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க சொல்றது, சென்னை சூப்பர் கிங்ஸா பேரா வந்து இப்போ மறுபடியும் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அடிங்கடான்னு சொல்லிட்டாக்கா அடிக்கவே மாட்டாங்க. எதுக்கு இவங்க கலர் சட்டை போட்டுக்கிட்டு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம். டெஸ்ட் மேட்ச்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தானே, இப்போ எதுக்கு இவங்க கலர் சட்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்துக்கே தள்ளிட்டாங்க. என்ன பாப்ப நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த மேட்ச் என்னென்ன யூகங்கள்லாம் வகுக்கிறாங்க, எந்தெந்த மாதிரிலாம் பிளான் போடுறாங்க. இப்போ ஸ்டேடியத்தை சுற்றி மரம் நட்டாங்க, அடுத்தது வெளியில் ஏதாவது மரம் நட்டுறதுக்கு பிளான் போடுறாங்களா இல்லை மரம் நட்ட வரைக்கும் போன்னு சொல்லிட்டு அது ரெடி ஆட போகிறாங்களான்னு தெரியல. அடுத்த மேட்சுக்கு பார்ப்போம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த மேட்சில் நடந்த சம்பவம். இதுக்கப்புறம் இந்த மேட்சை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நான்.